ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன். தினம்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன். அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது. இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் சந்திராசிரமம் இருந்தால் கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசிரமத்தினால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அதேமாரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி தினப்பலனில் உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், அது என்ன யோகம், மரண யோகமா, சித்த யோகமா, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதேமாதிரி சூலம், அதுக்குண்டான பரிகாரம், அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? 9/3/2026 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மாசி மாதம் 25ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை, கீழ்நோக்கு நாள், சஷ்டி. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். கும்பலக்னம், இருப்பு 57 வினாடிகள் மட்டுமே. சூரிய உதயம் காலை 6:26 மணிக்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று இரவு 11:58 மணி வரை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று மாலை 4:44 மணி வரை விசாகம், அதன் பின்பு அனுஷம். நாமயோகம் இன்று காலை 8 மணி 9 நிமிடங்கள் வரை வியாக்காதம், அதன் பின்பு ஹர்ஷனம். கரணம் இன்று காலை 10:59 மணி வரை கரஜை, அதன் பின்பு இரவு 11:58 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று மாலை 4:44 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று மாலை 4:44 மணி வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. இன்று சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி, அஸ்வினி ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைக்கி திங்கட்கிழமை, ரொம்ப விசேஷம். சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வரால் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். நந்தீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப விசேஷம். ஓம் வக்ரதுண்டாய திமிகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் அப்படின்னு பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப அற்புதம். இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். மற்றபடி இன்றைக்கி நவகிரகங்களில் உள்ள மாத்ருகாரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை வணங்க சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். அடுத்தபடியாக இன்றைக்கி சஷ்டி, வளர்பிறை சஷ்டியாக இருந்தாலும் சரி, தேய்பிறை சஷ்டியாக இருந்தாலும் சரி, முருகப்பெருமான் வழிபாடு உச்சிதம். அதனால் பக்கத்தில் இருக்கிற முருகப்பெருமான் கோவிலுக்கோ அல்லது சன்னதிக்கோ சென்று வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானை மனமுருகி வழிபாடு செய்து கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் செய்து ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்கோ. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். சங்கடங்கள் அகன்று இந்த சஷ்டியில் உங்களுக்கு சகலவிதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, விருச்சிக ராசியில் சந்திரன், கும்பராசியில் சூரியன், புதன், ராகு, மீனராசியில் சுக்கிரன் மற்றும் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷராசி நேர்களே, இன்றைய நாள் அதி அற்புதமான ஒரு நாள். ஆனால் என்ன, பிற்பகல் வரைக்கும் தான். ஏன்னா பிற்பகலுக்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிடுறது. அதனால் காலையிலேருந்து பிற்பகல் வரைக்கும் ஏதாவது ஒரு முக்கியமான வேலைகள் செய்யணும்னா கண்டிப்பாக செஞ்சுருங்க. ஏன்னா பிற்பகலுக்கு மேல் சந்திராஷ்டமம் வர்றதுனால கொஞ்சம் மனசில் ஒரு கிளேசம், சங்கடங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது இன்றைக்கி கொஞ்சம் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. முக்கியமாக எடுக்கிற காரியங்களில் ஸ்ரத்தையாக இருங்க. இன்றைக்கி
மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப அற்புதமான ஒரு நாள். ஏன்னா காலையிலேருந்து பிற்பகல் வரைக்கும் உங்களோட பகிர்வுண ரோகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார். அதுக்கப்புறம் களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஸோ அற்புதமான நாள். இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப வெற்றி. புரியுறதா? அதே மாதிரி இன்றைக்கி ஏதாவது வங்கி கடன் உதவி ஏதாவது நீங்கள் தேவைப்பட்டது இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாமே இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்கள் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத சில சலுகைகள் இன்றைய தினம் கிடைக்கலாம். ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியது சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. அன்பான மிதுனராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? மனசில் குழப்பங்களே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தெளிவாக சிந்தனை இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இன்றைக்கி சந்திர பகவான் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார். எப்படின்னா பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். பிற்பகலுக்கு மேலே உங்களோட பகைருண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 6ஆம் பாவத்துக்கு வந்தோடனே ரொம்ப நல்ல ஒரு முயற்சிகள்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைக்கி ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதேமாரி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாளுங்க. அதெல்லாம் வந்து கரெக்டாக உபயோகப்படுத்திக்கணும். புரியுதா? அதேமாரி தொழில்துறையில் இருக்கிறவாள்லாம் ரொம்ப சாதனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான கடகராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக கவனமாக இருந்தால் போகிறோம். மற்றபடி இன்றைக்கி சூப்பரான ஒரு நாள். ஏன் அப்படின்னா சுகஸ்தானம், அடுத்தபடியாக பஞ்சமஸ்தானம், இந்த 2 இதில் சந்திர பகவான் ரொம்ப அற்புதமாக வரார். அதனால் இன்றைக்கி ஓரளவுக்கு உங்களுக்கு மனநிலை அப்படி இப்படி இருந்தாலும் எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பீங்க. மற்றபடி உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ கல்விகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். அதேபோல் நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் இன்றைய தினம் அருமையாக வந்து சேரும். கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது 1 ஸ்பூன் தேன், ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? அதி அற்புதமான ஒரு நாள். ஏன்னா சந்திர பகவான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கார். எப்படின்னா காலையிலேருந்து பிற்பகல் வரைக்கும் உங்களோட 3ஆம் இடத்துல இருக்கார். அதற்கப்புறம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார், கேந்திரஸ்தானம். அற்புதமான ஒரு முன்னேற்றம் என்ன. ஆனால் இந்த 4ஆம் இடம் அப்படிங்கும்போது சில பேர் வந்து நீச்சம், சந்திர பகவான் நீச்சம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு தேய்பிரை வளர்பிறை தான் உண்டே தவிர நீச்சம் இதெல்லாம் கிடைக்கிறது வாய்ப்பில்லை. ஏன்னா இதுக்கு நேர 7ஆம் பாவம் ரிஷபராசியில் அவர் உச்சம்ங்கிறதுனால இந்த 7ஆம் பாவம் நீச்சம்னு வைக்கப்படுது. மற்றபடி ஒன்றுமே கிடையாது. இந்த சந்திர பகவானுக்கு உச்சம் நீச்சம் அதெல்லாம் கிடையாது. ஆனால் நம்மளை அந்த ஜோதிடத்தில் சொல்லிக்கிறோம், சரியா? ஆனால் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் இன்றைக்கி அற்புதமாக இருக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாமே ரொம்ப நல்லபடியான ஒரு முன்னேற்றம். இன்றைக்கி மனசில் சின்ன சின்ன கவலைகள் இருந்தாலும், ஏன்னா ஜென்மராசியில் கேது இருக்கார், அதனால் கொஞ்சம் கவலை இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து தவிடுபடியாக்கி ஒரு சில முன்னேற்றங்களை காண்பீர்கள். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான கன்னிராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? உண்மையிலே இன்றைக்கி நீங்கள் ரொம்ப கொடுத்து வைக்க வேண்டிய ஒரு நாள். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல் டேன்னே சொல்லலாம். புரியுறதா? ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் பாவத்தில் சந்திர பகவான் காலையிலேருந்து பிற்பகல் வரைக்கும் குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். அதுக்கப்புறம் உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஸோ இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு வருமானத்தை எதிர்நோக்கி இருக்கும்.
அதனால அந்த வருமானமும் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இன்றைக்கி இந்த வேன் டிரைவர், ஆட்டோ டிரைவர் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத இரட்டிப்பு வருமானம் கிடைக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் இன்றைக்கி கண்டிப்பாக இருக்குங்க. படிக்கிற குழந்தைகள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அற்புதமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான ஒரு நாள். ஏன்னா ஏதாவது சொத்து சுகம் வாங்கணும்னு நினச்சிருந்தாலும் அவளுக்கு இன்றைக்கி அற்புதமாக முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷவானில் சிறகடித்து செல்ல வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான துலாம் ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? இன்றைக்கி காலையிலேருந்து பிற்பகல் இருக்கலாம் கொஞ்சம் ஒரு மனசில் ஒரு கிளேசம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பிற்பகலுக்கு மேல் சந்திர பகவான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் மற்றும் 2ஆம் இடத்துக்கு வந்துடுறதுனால ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. மற்றபடி குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. சரியா? அது யாராக இருந்தாலும் சரி, ஒன்று கணவன் மனைவி சகோதரர்கள் நண்பர்கள் எல்லாரையுமே கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. இன்றைக்கி முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. மற்றபடி உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல் டேயாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி இந்த வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க, இல்லைன்னா யாருக்காவது கொடுத்துருங்க. சரியா? இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால இன்றைக்கி உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியது ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. அன்பான விருச்சிக ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா செலவும் இருக்குது, கொஞ்சம் அலைச்சலும் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா இந்த பிற்பகல் வரைக்கும் சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த அயனசயன போகஸ்தானம் அப்படியே 12ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் அப்படியே பிற்பகலுக்கு மேல் ராசி மாதிரி உங்களோட ஜென்ம ராசிக்கு வந்துடுறார். கொஞ்சம் குழப்பம் இருக்கும். கவலைப்படாமல் உங்கள் வேலைகளை கவனமாக ஏற்றிங்கன்னா ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவர்கள் கொஞ்சம் எல்லாரையும் அனுசரித்து நடந்துக்கோங்க. ஏன்னா பேசுகிற வார்த்தைகள் தான் என்றைக்குமே வந்து பெருசாக போய் நிற்கும். மற்றபடி மௌனமாக இருந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது என்றைக்குமே வந்து ப்ளஸ் பாயிண்ட். நம்ம ஏதாவது ஒன்று லொடுக்கு பண்ணிங்கிற மாதிரி எதையாவது பேசிட்டு பம்பில் மாட்டிக்கிறது தான் பிரச்சனை. அதனால் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவாலும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் சரி, கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் ரொம்ப வெற்றி. இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் கப்சிப் காராவடைன்னு இருக்கணும். சரியுதா? அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவா ரொம்ப கவனமாக இருந்தால்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். படிக்கிற குழந்தைகள் கவனமாக படிக்கணும். மற்றபடி இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா 50-50. ஏன்னா வரவும் செலவும் சமமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி பிற்பகல் வரைக்கும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான், அதனால் வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே அவர் ராசி மாறி உங்களோட அயன சயன போகஸ்தானம் அப்படியே 12ஆம் இடத்துக்கு வந்துடும். கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்க தொடங்கும். இன்றைக்கி எதிர்பாராத ஒரு வெளியூர் பயணம் உங்களை ஒரு பாடாப்படுத்தும். ஏதாவது ஏன்னா அந்த பயணம் மேற்கொள்ளலாமா வேண்டாமாங்கிற மாதிரிலாம் ஒரு சிந்தனை இருக்கும். அதை யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. மற்றபடி இன்றைக்கி சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏதாவது ஒரு பிளான் பண்ணி சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உயர்வுகள், தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு லாபம், அது மாதிரி அருமையாக வந்து சேரும். படிக்கிற குழந்தைலாம் ரொம்ப அற்புதமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கி அற்புதமான ஒரு முன்னேற்றம். தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து சேரும். இன்றைக்கி படிக்கிற குழந்தைலாம் ரொம்ப நல்லா படிப்பா. இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் வச்சு அப்படியே மடித்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பொறுப்பும் பிற்பகலுக்கு மேல் சிறப்பும் நிறைந்த நாள். ஏன்னா காலையில் சந்திர பகவான் உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார் பிற்பகலுக்கு மேல். அற்புதமான ஒரு நாள். நீங்கள் இன்றைக்கி ஆனால் முயற்சிகளை தளரப்படக்கூடாது. சரியா? எடுக்கிற காரியங்களில் கவனமாகவே இருந்துட்டு இருக்கணும். எல்லா முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளணும். அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரித்தாலும் ஒரு சிறப்புகள் வந்து சேரும். தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்குங்க. என்ன அண்ணன் தம்பி பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, இல்லைன்னா ஏதாவது ஒன்று, அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அனுசரித்து போகிறது நல்லதுங்க. மற்றபடி உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் சிறப்பாக்கரை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியது துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5.
அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்றது இன்றைக்கி கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா வேலை பளு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இன்றைக்கி உத்தியோகத்தில் ஓரளவுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலை. ஏன்னா சில பேர் உங்களை நம்பி அந்த பொறுப்பை ஒப்படைப்பாங்க, அதனாலே உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் டேன்னு சொல்லலாம். மற்றபடி தொழில் வியாபாரம் ரொம்ப கடகடன்னு நடக்கும். கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி தான் இருக்கும். அவஸ்தை இல்லை, அவசரப்படுற மாதிரி இருக்கும். கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது, சரியா? ஏன்னா இந்த இடத்துல வேகம் அப்படிங்கிறத விட விவேகமான வேகம் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமான பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதேமாதிரி இன்றைக்கி கலைத்துறை நண்பர்களுக்கு ஓரளவுக்கு வாய்ப்புகள் சேரும். ஆனால் என்ன, இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசர்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா உறவினர்களின் திடீர் வருகையால் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கும். கவலைப்படாமல் கவனமாக வேலை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் சரபேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா காலையில் இந்த பிற்பகலர்களும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கப்புறம் சந்திராஷ்டமம் விலகிறது. உங்களோட பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுவார் சந்திர பகவான். சரி, பரவாயில்ல. இன்றைக்கி காலையிலேருந்து பிற்பகலர்களும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, சரியா? காலையில் இந்த டிஃபன் சாப்பிடும்போது, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது கவனமாக சாப்பிடுங்க. இந்த வயிற்றுக்கு ஒத்துக்காது, வடை கிட ஒத்துக்கலை அப்படின்னா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு என்ன ஒத்துக்கிறதோ அதை மட்டும் சாப்பிடுங்க. ஏன்னா உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி அரசியல்வாதிகள்லாம் இன்றைக்கி அமைதியாக இருக்கணும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பிற்பகலுக்கு மேல் கொஞ்சம் ஒரு மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்குங்க. அது வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், கவனமாக இருங்க. மற்றபடி இன்றைக்கி மூத்த வயதை சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கொள்வது நல்லது. மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7.